வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அயர்சொல் கிளாஸ் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். அயர்சொல் அகராதிங்கிற புக்ல நம்ம ஃபர்ஸ்ட் 4 பேஜ் பார்த்துருந்தோம் போன வீக்ல. இப்போ இந்த வீக்ல அடுத்த 4 பேஜ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டோட்டலா 100 கவர் ஆகும். டக்கு டக்குன்னு பார்ப்போம். அக்குசு அப்படின்னா இப்போ குசு குசுன்னு பேசுவாங்க. இப்போ நம்ம நண்பர்கள் 3 பேர் இருக்கோம்னா 2 பேர் மட்டும் போய் குசு குசுன்னு பேசுவாங்க. அவங்க என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு போறாங்கப்பா, நமக்கு என்ன அக்கறை அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அக்கறை. அக்குத்தார், வீட்டோட உரிமையாளர் என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டுக்கு வெளியே ரோட்ல அவரே தார் போட்டுப்பாரு அப்படின்னு ஞாபகம். வீட்டுக்கு வெளியே அந்த ரோட வந்து குத்தி அவரே தார் போட்டுப்பாரு, உரிமையாளன், வீட்டு உரிமையாளன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அக்கு தொக்கு, இது என்னென்ன வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம். இந்த 3 மட்டும் தான் உருது ஐ திங்க் இந்த பேஜ்ல. மீதி எல்லாம் சமஸ்கிருதம் தான் வரும். ஓகேவா? ஃபில்டர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அக்கு தொக்குன்னா தொக்கு, மாங்காய் தொக்குன்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன, ஊறுகாய் தான். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட யூஸ் பண்ணுவோம். அது எப்பவுமே ஊறுகாய்ல என்ன இருக்கும், சாப்பாடோட எப்பவுமே ஒட்டிட்டு இருக்கும். எப்பவுமே ஒரு தொடர்பு சாப்பாடுக்கும் தொக்குக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அக்குரு, குரு. குரு என்ன பண்ணுவாரு, நம்மள கிள்ளி வைப்பாரு ஒழுங்கா படின்னு சொல்லி. அப்ப அகில். இது பாருங்க அக்குரோனி. குரோனி அப்படின்னா பனி அப்படின்னு ஞாபகம். குரோனி பனி. ஓகேவா? எனக்கு பனி கிடைச்சிருக்கு. பனினா என்னங்க, வேலை. எனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்குப்பா, எனக்கு பெரும் படையில வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம். அக்குழி அப்படின்னா குழி. ரோட்ல குழி இருக்கும். எப்படி இருக்கும், பிட்டு பிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம். அப்ப பிட்டு. ஓகேவா? அடுத்து அக்ரகாரம் அப்படின்னா அக்கிரகாரம பார்க்க சொல்றாங்க. அப்ப அக்கிரகாரம்னா என்ன, பார்ப்பனச்சேரின்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி வர சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் போன டைம். ஒரு 5-6 சொல் வந்துருந்துச்சு. ஆ முதல் அவ்வரை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஒரு 70 பக்கம் போலதான் இருக்கும். ஆ முதல் அவ்வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த 70 பேஜுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுக்கி போட்டு கூட எடுத்து நம்ம தனியா நடத்திட்டா, மெட்டீரியலா போட்டு நீங்க வந்து 2 சொல் வரதெல்லாம் தனியா படிச்சிருவீங்க. 1 வரது தனியா படிச்சிருவீங்க. ஃபில்டர் பண்ணி படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அகங்காரினா அகங்காரமா பண்றான், செருக்குன்னு சொல்லுவோம். அகங்காரிப்புனாலும் செருக்கு தான். இது நம்ம ஜெனரல் டைம் தான். அகங்காரமா பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, அகங்காரம்னா திமிரா பண்றான், தன்முனைப்புனா தான் தான் அப்படிங்கிற மாதிரி. அகங்காரம் திருப்ப செருக்குன்னு வந்துருச்சு. அகங்காரி. அகங்காரினா செருக்குள்ளவன், திமிரானவன் தான். இங்க காரின்னு வந்திருக்கு, பெண்பால குறிக்குது. அதனால திமிரானவள் அப்படின்னு வந்திருக்கு. அகசியம்னா ரகசியம். நம்ம வாழ்க்கையோட ரகசியத்தை எதாவது சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, இவன் ஒரு பெரிய ரகசியம் போடா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள், கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும். அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும், வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான். நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன். தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸுக்கு ஸ்கூல் புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ். இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும். அடுத்து அகடம். கடம்னா உடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடம்னா உடம்பு. இது வந்து லாங். எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போயிட்டு வந்தவங்க, லாங்கா போயிட்டு வந்தோன்னா எப்படி அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும்பா, உடம்பு ரொம்ப வலிக்கும். உடம் கடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அகட விகடம். இதுதான் நம்ம குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ல 2025 கேட்டிருந்தாங்க. அகட விகடம் பண்றான், தந்திரம் பண்றான், பகடித்தனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து அகடன். கடன். கடன் வாங்கிட்டு கட்டலன்னா நீ சரியில்லடா, சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறி இல்லாதவன், நீ சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகடியம் அப்படின்னா நயனின்மை. இதை நம்ம வந்து ஷார்ட்கட் போடலிங்க, அப்படியே ஞாபகம். அகடியம்னா நயமின்மை. அகண்ட அப்படின்னா அகண்ட தீபம் சொல்லுவோம். அணையா விளக்கு. அகண்டனா பெருசு, அணையாதது, அந்த மாதிரி. அணையா தீபம் அப்படின்னா விளக்கு. அடுத்து அகண்ட பரிபூர்ணமா இருக்குது. பரிபூர்ணனா நிறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணமாயிருச்சு, நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அகண்டனா எங்கும் நிறைந்த தன்மை. ஓகேவா? அடுத்து அகண்டம். நான் சொன்ன மாதிரி அப்படிதாங்க. அகண்டம்னா பெருசு, எல்லாமே. அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே, எங்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாம் எங்கும்னு உங்களுக்கு வந்துடும். அகண்டம் அப்படின்னா மூளை. உன் மூளைனாலதான் கண்டம். ஒண்ணு உன் மூளையை வச்சு நல்லா யோசிச்சுன்னு நீ நல்லதா போவ, கெட்டதா யோசிச்சுன்னா உனக்கு கண்டத்துல போயிடும். அப்ப மூளையை வச்சுதான் உனக்கு கண்டம். ரெண்டாவும் வரும். ஓகே? அகண்டன்னா அகண்டம்னா எல்லாமே, முழுமை அப்படின்னு அர்த்தம். சொன்ன மாதிரி முழுமையானவன் யாரு, கடவுள் தான் முழுமையானவங்க. கண்டன் முடியுது பாருங்க, முழுமையானவன் பெர்சனை குறிக்க வருது. ஓகேவா? அடுத்து கண்டிதன் அப்படின்னா கண்டிஷன் அப்படின்னு வச்சுங்க. கண்டிஷன்.
உனக்கு ஒரு கண்டிஷன்டா, நீ வந்து யார் கூடயும் பிரியாம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியில வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு கண்டிஷன், நீங்க பிரியாம இருக்கணும், பிரிவிலி. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க அகத்தியன். அகத்தியன், ஆக்கத்தன். ஆக்கத்தன் ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. அகத்தியன், ஆக்கத்தன். ஓகேவா? அடுத்து அகத்தீஸ்வர புல். அகத்தீஸ்வர புல். புல்லுன்னு இருக்கு, இங்க அருகம் புல்லுன்னு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகதக்காரன். அகம்னா அகத அப்படின்னா அகம். அகம்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அகம்னா உள்ளுறுப்புகள். இப்ப அந்த உள்ளுறுப்புகளால ஏற்படுற நோய்கள். காரன் அப்படின்னா அது தீர்த்து வைக்கிறவன், மருத்துவம் தானே அது தீர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது நான் சொற்பொருளே சொல்லியிருக்கேங்க. அகதன். தன்னா தன்வந்திரி. ஓகேவா? தன்னா தன்வந்திரி அப்படின்னு சொல்லி இந்த சித்தா மெடிசன்ல போனீங்கன்னா தன்வந்திரி மருத்துவமனையில போட்டிருப்பாங்க. ஓகேவா? தன்வந்திரி அப்படின்னாவே அப்போ அந்த ஹாஸ்பிட்டலு, நோயாளி, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்து அகதினா யாருங்க? புலம்பெயர்ந்து வந்தவங்கள அகதின்னு சொல்லுவான். அவன் எனக்கு ஒரு எதிரிடா அப்படின்னு. நமக்கு எதிரினா எதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க அகந்தையா இருக்கிற அப்படின்னா தற்பெருமையா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்து அகம்பன். கம்பன்னா எப்படி? கம்பம் வந்து அசைவில்லாம இருக்கும், அசைக்கப்படாதவன். அடுத்து அகம்பாவம். அகம்பாவமா இருக்கிறான், செருக்கா இருக்கிறான்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அடுத்து அகர்பத்தின்னு சொல்லுவோம். அகர்பத்தி எப்படி இருக்கும்? நறுமணமா இருக்கும். நறுமணம். அகில்னா நறுமணத்தை குறிக்கக்கூடிய சொல். ஓகே. இல்ல எனக்கு தெரியலன்னா கர்கில் அப்படின்னு. கார்கில் நம்ம படிச்சிருக்கோம். கார்கில். அந்த மாதிரி கர்கில் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கர்கில். ஓகேவா? அடுத்து அகர்ணம். கர்ணமே போட்டாலும் செவிடனுக்கு வந்து காது கேட்காது இல்ல. இப்ப பாம்புன்னு சொல்லி கர்ணமே போட்டாலும் செவிடனுக்கு காது கேட்காது. இது நம்ம சொற்பொருள்ல இமேஜோட வச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? கர்ணமே போட்டாலும் பாம்புன்னு சொன்னா செவிடனுக்கு காது கேட்காது. அடுத்து அகர்பத்தி. நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, அகர்பத்தின்னா என்ன? பத்தினா வாசனையா இருக்கும், மனமா இருக்கும். பத்தி மனத்தி. அகர்னா அகில் அப்படின்னு அர்த்தம், நறுமணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அகர்மம். கர்மம்னா நம்ம கர்மம் நல்லா இருக்கு, நம்ம நல்ல செயல்னு அர்த்தம். அகர்மம்னா அதுக்கு ஆப்போசிட், நல்ல செயல் இல்லாம இருக்கிறது, செயலின்மை. அடுத்து அகலிகை. கண்ணின்னு இருக்கு. கண்ணினா அண்ணின்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம வீட்டுக்கு அண்ணி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? களி வந்து தன் கையால பிணைஞ்சு கொடுப்பாங்க. வீட்டுக்கு அண்ணி வந்துட்டாங்கன்னா களியை வந்து தன் கையால பிணைஞ்சு கொடுப்பாங்க. கலிகை. கற்பன்னா கற்பனைக்குள்ள இருக்கிறவன், கற்பனை பண்ண முடியுதுங்கிறத கற்பன். ஓகேவா? அகற்பன்னா கற்பனைக்கே எட்டாதவன், அப்போ ஒப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அகஸ்மாத்து அப்படின்னா எதிர்பாரா நேர்வு. நம்ம ஒரு வீட்டுல போய் வாடகைக்கு இருக்கிறோம், எதிர்பாராம அங்க ஏதாவது நடந்துருச்சு, ஒரு அமானுஷமா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வீடை மாத்தி எதிர்பாரா நேர்வு. அகாதம். காதம் அப்படின்னா சாதம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? மிகுதியா சாப்பிடுவோம், மிகுதியா விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகாதன். வஞ்சகன். ரைமிங்கா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அகாதன் வஞ்சகன். காதன் வஞ்சகன். ஓகேவா? அடுத்து அகாயன். நம்ம வாழ்க்கையில ஏதாவது காயம் பட்டுட்டா, காயன் இருக்கு பாருங்க, வாழ்க்கையில ஏதாவது காயம் பட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட தான் வேண்டுவோம். கடவுளே எனக்கு சரி பண்ணி கொடு கடவுளேன்னு சொல்லி. அடுத்து அகாரணம். காரணம்னா ஒரு காரணத்தோட நடக்கிறது. அகாரணம்னா காரணம் இல்லாம நடக்கிறது, காரணம் இன்மை. ஓகேவா? இதுவும் அப்படிதான். அகாரணம் அப்படின்னா காரணம் இல்லாம நடக்கிறது. காரணம் இல்லாம நடக்கிறதுனா என்ன? ஆக்சிடென்ட். ஓகேவா? நேர்ச்சின்னா ஆக்சிடென்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது பிளான் பண்ணியா போய் ஆக்சிடென்ட் பண்றோம், நானே விழுந்து நானே கை கால் உடைக்கணும்னு நினைப்பேனா? கிடையாது. அது காரணம் இல்லாம நடக்கிறது தான். ஓகேவா? அதைத்தான் நேர்ச்சின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அகாரம். சரி, அகாரம் அப்படின்னா வீட்டுல என்ன பண்ணுவோம்? காரமா ஏதாவது கறி குழம்பு எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் காரியம் அப்படின்னா நல்ல காரியம்னு அர்த்தம். அகாரியம் அப்படின்னா தகாத செயல், நல்ல காரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அகாருண்யம். ருண்யம்னா புண்ணியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புண்ணியம். வாழ்க்கையில புண்ணியம் பண்ணோம்னா நல்லா நமக்கு கடவுள்கிட்ட அருள் கிடைக்கும். இது அகாருண்யம். அப்போ அது புண்ணியத்துக்கு ஆப்போசிட். அப்போ நமக்கு அருள் கிடைக்காது, அருளின்மை. ஓகே. அடுத்து பாருங்க அகாலம். இங்கேயும் காலம் இருக்கு, இங்கேயும் காலம் இருக்கு. தகா காலம். அகாலம்னா தகா காலம். இங்க பாருங்க அகால மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அகால மரணம்னா காலம் அல்ல காலச்சாவு. ஓகேவா? முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. மரணம், சாவு. இங்கே காலன் இருக்கு, இங்கே காலன் இருக்கு, ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். அகீதம். அகீதம்னா விகிதம் அப்படின்னு வச்சுங்க. அகீதம்னா விகிதம். இப்ப அப்பா சொல்றாரு, உனக்கு டே அண்ணா உனக்கு வந்து 50% அண்ணாக்கு, தம்பிக்கு 50% சொத்துல பங்கு. இதுக்கு மேல நீங்க யாரும் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது, இதுக்கு மேல உங்களுக்கு உரிமை கிடையாது, உரிமையின்மை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அகிதர் அப்படின்னா பிரதர் அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? நம்மள கூடவே வந்து பிரதர்ன்னு சுத்திட்டு கடைசியில அவங்கதான் பகைவர் ஆயிருவாங்க நமக்கு அப்படின்னு ஞாபகம். பகைவர். அடுத்து அகிம்சை அப்படின்னா என்னது? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம், கொல்லாமை. அடுத்து அகில உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகில உலகம். உலகம் ஞாலம்னாலும் உலகம் தான். இப்ப நிலவு உலகம், ஞாலம். நம்ம உலகத்தை சொல்றது, நம்ம பூமியை சொல்ல வருது. அகிலம் அப்படின்னா எல்லாமே. ஓகேவா? எல்லாமே. அகண்ட அப்படின்னு சொன்னோம்ல, அகண்ட பாரதம்னா எல்லாமேங்கிற மாதிரி. அகிலம்னாலும் அகில உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அகிலம்னாலும் எல்லாம் தான். அகிலாண்ட கோடி. கோடி கணக்கா காசு இருந்துச்சு என்ன பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. எண்ணிலா உலகங்கள். அகிலாண்டம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஓகேவா? அகிலாண்டம் அப்படின்னா அனைத்து உலகம், எண்ணில் அடங்காதது, எல்லாமே அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இது நம்ம ஜென்ரலாவே படிச்சிருப்போம். அப்ப அனைத்துலக. நாயகி அப்படின்னா இறைவி. ஓகே. நாயகி இங்க வந்து பெண்பால குறிக்குது நாயகின்னு சொல்லி, அதனால பெண் தெய்வத்தை சொல்லுது இறைவின்னு சொல்லி.
அகிலாண்டம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், அனைத்து உலகம், எல்லாமே. ஓகேவா, எண்ணில்லாதது. ஓகேவா. அடுத்து அகினம், கிணம் அப்படின்னா சினம். ஓகேவா, சினம். எனக்கு சினம் வந்து குறைவில்லாம வரும்பா, குறைவின்மையா இருக்கும். எனக்கு சினம் வந்துகிட்டே இருக்கும், குறைவே இல்லை அதுக்கு. ஓகேவா. அகினன் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு நான் வச்சுங்க. ஓகேவா, அண்ணன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அண்ணன் தான் நான் வீட்டுல பெரியவன், எனக்கு மேலோன். தம்பி சொல்லுவான், அண்ணன் தான்ப்பா பெரியவன், அவன் தான் மேலோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அகிர் கூட்டு. அகில்னாவே வாசனை பொருட்கள்னு சொன்னா அகிர் வாசனை, அப்போ வாசனை. கூட்டுனா கூட்டு கலவையா இருக்கிறது, கூட்டா இருக்கிறது, கலவையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து அகீர்த்தி. கீர்த்தினா புகழோட இருக்கிறது. அகீர்த்தி அப்படின்னா புகழ் கெட்டு போறது, இகழ்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து அகுனி. குனி அப்படின்னா குனியறக்கே கஷ்டப்படுறான்டா, மொடப்படுறான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு குனியற கூட கஷ்டப்படுறான், மொடப்படுறான், முடவன். ஓகேவா. அகுத்தம். குதம்னா குத்தம் அப்படின்னு நான் வச்சுங்க. குத்தம் சொல்லிட்டே இருப்பான், அவனுக்கு என்ன ஒரு நாள் அழிவு தாண்டா. குத்தம் சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் உனக்கு அழிவு தாண்டா. ஓகேவா. அக்கூட கந்தம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல எங்கேயாச்சும் கூட போறான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா, ஃப்ரெண்டு கூப்பிடுறான், வாடா என் கூட வாடான்னு சொல்றான். உன் கூடயாடா, உன் கூட வந்தா நான் கந்தம் ஆயிருவேன், எனக்கு பெருங்காயம் ஆயிரும். ஏன்னா அவன் ஸ்பீடா ஓட்டுவான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பீடா ஓட்டுற பசங்களோட நான் போக மாட்டோம்ல, அந்த மாதிரி. உன் கூட உட்காந்தா என் கதை கந்தம் ஆயிரும், பெருங்காயம் ஆயிரும். ஓகேவா. அடுத்து அகோச்சரம். கோச்சரம்னா இப்போ கொச்ச கொச்சன்னு பேசிட்டே இருக்காங்க எல்லாரும் சுத்தி, ஒரு பெரிய கூட்டத்துல கொச்ச கொச்சன்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், புலனுக்கு எட்டாது. அது யாராவது நம்ம கிட்ட பேசினா என்ன ஆகும், கேட்காது. சத்தமா பேசுடா, கேட்கலடா, எட்டலடா, எனக்கு கேட்கலன்னு சொல்லுவோம். அப்ப புலனுக்கு எட்டாதது. அகோரம்னா அகோரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அழகில்லாம இருக்கிறது, அழகின்மை. இங்கே பாருங்க, அகோரம்னா கோரமா இருக்கிறது, அழகில்லாம இருக்கிறது, அப்ப மிக கொடுமை. அகோடம் அப்படின்னா கோபம். ஓகேவா. கோடம்னா கோபம். எனக்கு கோபம் வந்தா நான் கமுக்கமா இருந்துப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு அவசியம். கோடம்னா கோபம். இங்க பாருங்க, ஒரு கால் மட்டும்தான் இப்படி நீட்டிருக்கேன், அப்போ கோபம்னா நான் கமுக்கமா இருந்திருப்பேன். அடுத்து அகோத்திரம். கோத்திரம் குளம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அகோத்திரம் அப்படின்னா அது தீய குளம் அப்படின்னா ஆப்போசிட். கௌரவம்னா கௌரவமா இருக்கிறது, நல்ல மதிப்பா இருக்கிறது. அகௌரவம் அப்படின்னா அவமதிப்பா இருக்கிறது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இது பாருங்க, அங்க ஈனம் அங்க ஈனன் ரெண்டுமே வந்து அங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆமுதல் அவ்வரை முடிச்சுட்டு தனியா ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். அங்க கணிதம், கணிதம் இங்கேயே வந்துருச்சு. இங்க அங்க கீனம் இதையும் பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க சங்கம். நம்ம ஊர்ல எங்க சங்கத்துல சேர்ந்துட்டா நம்ம எப்படி இருப்போம், உணர்ச்சியா இருப்போம். என் சங்கத்துக்காக என்ன வேணா செய்வேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சியா இருப்போம். உணர்ச்சினா புணர்ச்சி. ஓகேவா. அங்க சாசனம். அந்த காலத்து அரசர்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சாசனத்தை வெளியிடுவாங்க, கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அவங்களுடைய ஒரு அடையாளம். ஓகேவா. சாசனத்தை வெளியிடுறதுதான் அடையாளம். அங்க சேட்டை அங்க சேஷ்டை, இது ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. அங்க சேஷ்டையே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சேஷ்டை பண்ணா நீ உருப்பட மாட்ட. ஓகேவா. உருப்பட மாட்ட, அப்ப உறுப்பசைப்பு. அங்க தவறுனா என்ன, அங்கம்னா உறுப்புன்னு அர்த்தம், அங்க தவறுனா உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம், அவை உறுப்பினர். அடுத்து அங்கத்தினர்னாலும் உறுப்பினர் தான். ஓகேவா. அங்கம்னாவே உறுப்பு, அங்கத்தினர்னா உறுப்பினர். ஓகேவா. அங்கத்தாரினா சிவன். நான் இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் போடலைங்க, அப்படியே ஞாபகம். அங்கதாரி சிவன். ஓகே. அங்க பிரதேசனம் அப்படின்னா அங்க பிரதேசனம் பண்ணுவாங்க எப்படி, உடல் உருளும் வழிபாடு. ரோல் ஆயிட்டே நம்ம போவோம், உடல் உருளும் வழிபாடு. அங்கம் அப்படின்னா உறுப்பு, நான் சொன்ன மாதிரி தான். அங்கம்னா உறுப்பு, உடல் ரெண்டுமே சொல்லலாம். இங்கேயும் அங்கம் இருக்கு, அங்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அடையாளம் இடத்த சொல்றது. ஓகேவா. அடுத்து அங்கம் வகி. ஒவ்வொன்றிலையும் நீ ஒரு அங்கம் வகிக்கணும்டா, நீ பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கம் வகிக்கணும்னா பங்கு பெறுறது. அப்புறம் அங்கலக்கணம். ஓகேவா. இப்ப இறந்தவங்க உடலை நம்ம தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும், கனமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப நானே கலங்கி போயிட்டேன், கலக்கி போயிட்டேன், கனமா இருக்கு உடம்பு, அப்படி வெயிட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அவச்சுங்க. உடல் அழகு. அங்கலாய்ப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கலாப்பா இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், புலம்புறது அப்படின்னு அர்த்தம். புலம்புறது, மனக்குறைய சொல்றது, வருத்தத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே சேர்த்தியே ஞாபகம். அங்கலாப்பா இருக்குது பாருன்னு பேச்சு தமிழ்லயே சொல்லுவோம். புலம்புறது, குறைய வெளிப்படுத்துறது, வருத்தத்தை வெளிப்படுத்துறது. அங்க யோகம். யோகம் ஓகம் ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அங்க வத்திரம் வஸ்திரம், இது ரெண்டும் ஒண்ணுதான்பாங்கிறாங்க, இதே பாத்துக்கோங்கிறாங்க. ஓகேவா. வத்திரம்னா பத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. பத்திரம்பா, ஆடையெல்லாம் பத்திரம். நம்ம எங்கேயாச்சும் கிளம்புனா என்ன பண்ணுவாங்க, அப்பா உங்க ட்ரெஸ் எல்லாம் பத்திரம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆடை. பத்திரம்னா பத்திரம், பத்திரம்பான்னு சொல்லுவாங்க. மெய் உடைன்னு வருது, இங்கேயும் உடை ஆடை அப்படின்னு தான் வருது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அங்க வித்திகை. கணக்கு. நான் குரூப் 1 குரூப் 2 கணக்கு பார்த்து நான் என்ன ஆயிட்டேன், திகைச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். திகைச்சு போயிட்டேன்பா கணக்கு பார்த்து. அடுத்து அங்கவியல் அப்படின்னா என்னங்க, அங்கம்னா உறுப்புன்னு சொல்லிட்டேன், வியல்னா இயலு. ஓகேவா. ஒவ்வொரு தமிழ் இயலுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும். ஓகேவா. உறுப்பு இலக்கணம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு 100 பக்கமா பார்த்துருக்கோம். நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.